மேரேஜ் ஃபங்க்ஷன் vlog பார்க்கலாமா? இப்போல்லாம் ரிசப்ஷனுக்கு என்னென்னமோ புதுசாக கொண்டுட்டு வராங்க. 360 வீடியோலாம் நான் நின்று எடுத்திருக்கேன். இது இன்ஸ்டன்ட் ஃபோட்டோ. ஒரு ரெக்க பின்னாடி நம்ம நின்றோம்னா 3 ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நானும் அதிலெல்லாம் நின்று ஜாலியாக 3 ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தால் பைனாப்பிள், மார்ஷ்மெல்லோ, கார்னு, அப்புறம் வேஃபிள் பிஸ்கெட்டு, ஜெல்லி மிட்டாய், இது எல்லாமே ஒரு டூத் ஸ்டிக்கில் வச்சு சாக்கோ சிரப்பில் டிக் பண்ணி கொடுக்குறாங்க. 3 நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். எந்த 3 வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஒரு தடவை. நானும் 3 ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே எல்லாத்தையும் ரசிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி மொய் பண்ண கொடுக்கலான்னு போனால் கூட்டம். சரி நாளைக்கு கொடுத்துக்கலான்ட்டு பார்த்தா இந்த பக்கம் சாமிலாம் வச்சுருந்தாங்க. இது நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த மாதிரி எந்த ஃபங்க்ஷன்லையும் நான் பார்க்கல. நீங்கள் இது மாதிரி எதாவது பார்த்துருக்கீங்களான்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் அப்படியே முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்காக போயிட்டோம். இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது பீடா இல்லை, இது ஒரு வகையான ஸ்வீட்டு. அது அந்த ஸ்வீட் பேர் என்னன்னு எனக்கு நிஜமாக தெரியாது. உள்ள பால்கோவா மட்டும் டிப் பண்ணியிருந்தது. அதுக்கப்புறம் குலோப் ஜாமுன், காலிஃப்ளவர் 65 சட்னி, ரெட் சட்னி வச்சுருந்தாங்க. அப்புறம் கோஸ் பொரியல், ரைத்தா, பன்னீர் பட்டர் மசாலா, சப்பாத்தி, குருமா, வெஜ்ஜு ஊத்தாப்பம், அப்புறம் வெஜ்லேயே செஞ்ச நூடுல்ஸு, ஹார்ட் ஷேப்பில் இட்லிலாம் வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இப்போ கப் ஷேப் இட்லி தான் நான் பார்த்துருக்கேன். ஹார்ட் ஷேப்பில் இங்கே தான் நான் பார்க்குறேன். பட் நல்லா இருந்தது. டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்தது. அந்த ஹாட் இட்லியில் ஹாட்டாக சாம்பார் ஊற்றிட்டாங்க. அது கூட நல்லா தான் இருந்தது. சாப்பிட்டு பார்த்துட்டு ஃபைனலாக என்னோடய வாழை இப்படி தான் இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுநாள் மேரேஜுக்கு போனேன். இவங்க கொஞ்சம் பெரிய கோயிலுக்கு தெரிஞ்சவங்கன்றனால அவங்க கோயிலேருந்து, நம்ம அண்ணாமலையார் கோயிலேருந்து மரியாதை செய்கிறதுக்காக வந்திருந்தாங்க. என்னென்னா பெரிய மாலையெல்லாம் அவங்களுக்கு போட்டுட்டு சில மந்திரங்கள்லாம் ஓதி விபூதி குங்குமம்லாம் வச்சுட்டு அந்த பரிவட்டம் மாதிரி அந்த மாப்பிள்ளைக்கெல்லாம் கட்டிட்டு அதுக்கடுத்து ஆசீர்வாதம்லாம் பண்ணிவிட்டு அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய ஃப்ரேம் எல்லாம் கொடுத்து மேலதாளம் தான் வாசித்து அவங்கள ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு கிளம்புவாங்க. இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. பார்க்க நல்லா இருந்தது. நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு நான் போய் மொய் பணத்தெல்லாம் கொடுத்துட்டு சாப்பிட்டு ஜாலியாக கிளம்பிட்டோம். அவ்வளோதான். பாய்.